இந்த ருத்ரவேணியை வாசிக்கப் போகிறவர்கள் அந்த ருத்ரர்கள்தான். யார்? ஆதிசிவனின் அம்சங்கள் உள்ள அவனது கணங்களா? அது எனக்கு தெரியாது. என் குருநாதர் என்னிடம் கூறியதைத்தான் கூறுகிறேன். சிவராத்திரியிலிருந்து 9 தினங்களுக்குள் ருத்ரன் குருவின் வசம் அது சென்று சேரும். அதன் பிறகு 12 தலைமுறைக்கு அது தொடரும். அதாவது 300 ஆண்டுகள் வரை இந்த ருத்ர வீணை அந்த ருத்ரர்களால் அனுதினமும் இசைக்கப்படும். அதனால் இந்த ஊரே சுபீட்சப்பட்டு இசையும் கலையும் செழிக்கும் என்றார். பாபாஜி, இதென்ன கணக்கு? எதனால் இப்படி ஒரு ஏற்பாடு? நான் குரு கூறுவதை மட்டும் கேட்பவன், குருவை கேள்வி கேட்காதவன். மன்னிக்க வேண்டும். தாங்கள் கூறுவதை முழுமையாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அப்படி கேட்டேன். காசி, ராமேஸ்வரம் போன்ற தனிச்சிறப்புமிக்க பல புண்ணிய ஸ்தலங்கள் உலகில் இருக்க அந்த ருத்ர வீணை இங்கே மட்டும் வந்து அந்த ருத்ரர்கள் தலைமுறை தலைமுறையாக அதை வாசிக்க ஏதாவது சிறப்பு காரணம் இருக்க வேண்டுமல்லவா? தோடிபுரம் என்கிற ஒரு பெயர் காரணம் போதாதா? ராகங்களில் தனிச்சிறப்புடையது தோடி. உண்மைதான். கோடி கொடுத்தாலும் தோடி தரும் இன்பம் போல் ஆகாது என்பார்கள். இந்த தோடி ராகம் எங்கள் சிவபெருமானுக்கு இசைந்த ராகம். அசுரன் ராவணன் இந்த ராகம் ஒன்றாலேயே பரமனை கட்டி போட்டான் என்று புராண வரலாறு கூறுகின்றனவே. அழித்தல் தொழிலையே கட்டி போடும் ராகம் அதுவென்றும் கூறலாம் அல்லவா? சரியாகச் சொன்னீர்கள். அழிக்க வேண்டியதை அழித்து ரட்சிப்பதே சிவத்தின் பணி. அப்படிப்பட்ட சிவத்தையே, அதாவது அழிக்கும் ஆற்றலையே கட்டிப்போடும் வல்லமை தோடிக்கு உண்டென்றால் இந்த தோடிபுரமும் அழிக்க வேண்டியதை அழிக்கும், தன் இசையால் ஆக்க வேண்டியதை ஆக்கும் என்பது அதன் உட்பொருளோ? இருக்கலாம். ஒன்று மட்டும் உறுதி, இங்கே அழிக்க வருபவர்கள் ஆக்குகின்றவர்களாக மாறும் விந்தையை நீங்கள் பார்க்கலாம். ருத்ரன் ஒருவனிடம் இந்த ருத்ரவீணை சென்றடையும் என்று கூறினீர்களே, அது யார் என்று தாங்கள் அறிவீர்களா? நாளை பார்க்கத்தானே போகிறீர்கள். இப்பொழுது சென்று என் குருநாதர் கூறியதாக நான் கூறியதை தங்கள் குறிப்புகளில் எழுதுங்கள். 300 ஆண்டுகள் 12 தலைமுறைகள் இது தொடரும் என்று கூறினீர்கள். அதன் பிறகு நீங்கள் எழுதும் ஏடும் நீங்களுமே வழிகாட்டுவீர்கள். அதன் பிறகு ஒரு புதிய தலைமுறை உருவாகும்.